கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த 7 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் வாரத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் நாம் சில பாடலை பாடப்போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்ணை மூடி ஜெபித்து அதை தொடர்ந்து பாடல் பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்ரா ஆண்டவரே, ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. கிருபையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த 2வது தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகப்பரையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவு வரையும் உடைய கிருபையில் கரம் எங்களோடு கூட நடத்தட்டும். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்த கோட்டைகளே மூடிக்கொண்டுகிறாங்க. நாங்கள் ஒரு மனதோடு பாடி உண்மை ஆராதித்து உமக்குள்ளார்கள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட பலப்படுத்தப்பட உதவி செய்கிறாங்க. இந்த ஆராதனைகளை முழுவதும் இந்த கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போதும் சில பாடலை பாடப் போகிறோம். ஒரு பழைய பாடல். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேகின்றவர் நமது தேவன், இருப்பேகின்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை
பாடப் போகிறோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். ஆகவே நான் பாடி மகிழ்வேன், என் இயேசுவை துதிப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்.
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்திலே நான் அமர்ந்திருப்பேன். ஒரு பாடலை கூட பாடி நாம் கற்றை ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி தகப்பனே, இந்த நாள் ஆராதனை வேளையில் உடைய சமூகத்தில் எங்கள் கடந்து வரும்படியாக, அன்றைய பாடல் பாடும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நாங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அன்றைய ஆராதிக்கிறவங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு செலுத்த வேண்டிய துதியையும் கனத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இப்போ நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உடைய கிருபையில பிரசன்னம் உடைய பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயவே இன்ப இயேசுவின் நாமமே.
எல்லையடங்காத ஒரு கிருபையினால் அவர் நடத்தியிருக்கிறார். நம் பாட்டு பாடுவது போல உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்னே நீ பதறாதே. சத்துருவை கண்டு நீ பதற வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் கண்மணி போல் உன்னை அவர் கரம் காக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சோர்ந்த நேரத்திலே சார்ந்திட தேவன் நமக்கு உண்டு. சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துரு இல்லாத சத்துவத்தை புறப்படுவதற்கு அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை எல்லா சோர்விலிருந்து நம்மை நினைக்கிறது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம் நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டியதில்லை. உனக்கு எதிராகவே ஆயுதங்கள் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் தாசருக்கு நீதியானவர். எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நிச்சயமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவர். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே பாடி உம்மை ஆராதித்திருக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கிறோம். உடைய கிருபைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சேஷமாய் கடந்த 7 மாதங்களை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து அற்புதமாய் பாதுகாத்து வந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆறுதல் படுத்தினி, எங்களை திடப்படுத்தினி, எங்களை தேற்றினி, எங்களை உயிர்ப்பித்து இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு முடிவை கத்த சமாதானத்தோடு எங்களுக்கு கட்டளையிட போறபடினால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இப்பொழுது சமூகத்தில் வார்த்தைகளை கேட்க போகிறோம். வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். ஆளுகை செய்யும் வார்த்தைகளுக்கு செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதலாவது வாரம் தேவ சமூகத்திலே அவரை பாடவும், அது மட்டுமில்லை உங்களை எல்லாரையும் சந்திக்கவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் பலப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும், நாம் எப்படி வலுவாதபடி வாழ வேண்டும், எப்படி மாசற்றவர்களாக தேவனுடைய சன்னிதானத்திலே போய் நிற்க வேண்டும் என்கிற சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யூதா ஒரே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், ஒரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதில் இதை குறித்த ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் இருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக யூதாவின் நிருபம் 24வது 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யூதா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். வழுவாதபடி
உங்களை காக்கவும். இந்த கடைசி காலத்துல வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் வழுவாதபடி காக்கவும், அது மட்டுமல்ல தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வழுவாதபடி மாசற்றவர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே வழுவாதபடி தேவனுக்கென்று வாழ்வது என்பது மிகுந்த கஷ்டமான ஒன்று. இதை யூதாவின் புஸ்தகத்தில் 18வது 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் புரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் வழுவாதபடி மாசற்றவர்களாய் தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் நிற்க வேண்டுமானால், இந்த கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரிகாசக்காரர்கள் தோன்றுவார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் தோன்றுகிறபடினாலே நாம் நம்மை வழுவாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். வழுவாதபடி கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். அதான் சொல்கிறார், வழுவாதபடி உங்களை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவரால் நிறுத்தவும் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். சங்கீதக்காரன் 17வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் தேவ சமூகத்தில் அவர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் நான் வழிவு போகாதபடிக்கு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அவர் தன்னை ஸ்திரப்படுத்தும்படி, நான் எந்த சூழ்நிலைகளையும் வழியை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்கிற அந்த வாஞ்சையோடு கூட அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தது மாத்திரமல்ல, 18வது சங்கீதம் 36வது வசனத்தில் விதமாக சொல்கிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினி. அவர் முதல்ல ஜெபம் பண்ணாரு 17ஆம் சங்கீதத்தில். 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை எனக்கு அகலமாக்கினேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கீதக்காரனை போல ஒவ்வொரு நாளும் ஜெபித்து 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 நாம் வழிவிலகி போகாதபடிக்கு அவருக்குள் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும் சொல்லி கேட்போமானால் அந்த கிருபையை நமக்கு தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் ஆளுகை செய்வதற்கென்று ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். அதில் முக்கியமாக முதல் 3 ராஜாக்களை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலாவது ராஜா சவுல் ராஜா, 2வது தாவீது ராஜா, 3வது குமாரனாகிய சாலமோன் ராஜா. 3 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இந்த 3 ராஜாக்களை குறித்து இப்பொழுது சொல்ல முடியாது. அதில் ஒரே ஒரு ராஜா சாலமோன் ராஜாவை குறித்து இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். இந்த தாவீது ராஜா இடறி விழாதபடிக்கு அல்லது வலுவாதபடிக்கு கர்த்தரை பிடித்து கொண்டார். ஆனால் சவுல் ராஜா அவர் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டார். அதே போல சாலமோனும் அவர் வழிவி போனார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய
அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தை, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி போனான். ஆனால் இந்த சாலமோனை குறித்து வேதத்தில் வாசிப்போமானால், நம்ம வேதத்தில் 11ஆம் அதிகாரத்தில் முழுவதும், இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை முழுவதையும் வாசித்து பார்ப்போமானால், சாலமோனுடைய அந்த வழிவு போகிற பாதையில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 10ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால், சாலமோன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான், எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லி மேன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 1 - 11 வருஷம் வாசித்து பார்க்கிற போது அவன் வழிக்கு போன எல்லா காரியங்களையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23, 24 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிறோம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான் என்று நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஆகவே அவ்வளவு மேன்மை நிறைந்தவனாய் இந்த சாலமோன் காணப்பட்டான். சாலமோன் ஆளுகை செய்த நாட்களிலே தேசம் இளைப்பாறுதலாக இருந்தது. இடையூறும் இல்லை, இடைஞ்சலும் இல்லை. தேசத்தை சுற்றியும் ஒரு சமாதானமான சூழ்நிலை காணப்பட்டது. சாலமோன் என்றாலே சமாதானம் என்று அர்த்தம். என்னுடைய தகப்பனாகிய தாவீது சாலமோன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி பெயர் வைத்து விட்டார், சமாதானம் என்று சொல்லி. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி எதிதியா என்று பெயரை வைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், எதிதியா என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம். இவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அந்த பெயரை வைத்தார். ஆனால் இவர் ஆட்சி காலத்திலே கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார், சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்தார். சாலமோன் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டார். வெள்ளி கற்களை போலவும், அது மாத்திரமல்ல கேதுரு மரங்கள் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கத்தினால் பெரிய சிங்காசனம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மேன்மையான ராஜாவாய் காணப்பட்டான். ஆண்டவனுக்கு எல்லா கணத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் இங்கே வேதத்தில் என்ன வாசித்தோம்? அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்பது என்பது கூடாத காரியம். தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டுமே கடைசி வரைக்கும் நாம் இருக்க முடியும். இந்த சாலமோன் சகலத்திலையும் அவன் மேன்மை பெற்றிருந்தான், கனம் பெற்றிருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், ஞானத்திலே சிறந்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வழுவி போகிற மனதை உடையவன் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழுவி போவார்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 95, 10, 11 ஆண்டவர் கர்த்தர் சொல்லும்போது, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்கிறார், அவர்கள் வழுவி போகிற ஜனங்கள் என்று சொல்கிறார். அந்த ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் அவர்களிடத்தில் பார்த்தது வழுவி போகிறவர்கள். அப்படியானால் இந்த சாலமோன் ராஜா வழுவி போகிறதுக்கு காரணம் என்ன என்று வாசிப்போமானால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் நேசித்ததும் அல்லாமல் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இது முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த சாலமோன் கர்த்தரை விட்டு வழுவி போவதற்கு காரணம் என்ன என்றால், ஆசை வைத்தான். அவனுடைய இருதயத்திலே ஆசை காணப்பட்டது. உலகத்தான் சொல்லும்போது ஆசையே எல்லா துன்பத்துக்கும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆசை அவனுக்குள்ளே வந்தது. ஆசை என்ன செய்வது என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிற போது 1 தீமோத்தேயு 6:10 ஆசையானது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது இச்சையாக மாறுகிறது. ஆசை இச்சையாக மாறுகிறது. இன்னும் யாக்கோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14, 15 வாசித்து பார்க்கிற போது, அவனவன் தன் இச்சையினாலே எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கிறான், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் எப்படி மாறுகிறது? இச்சையாக மாறுகிறது. இச்சை என்ன செய்கிறது? இச்சையானது கர்ப்பம் தெரிக்கிறது. கர்ப்பம் தெரிக்கிறது மாத்திரமல்ல, இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையில முதல் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? நாம் வழிவு போவதற்கு ஆரம்பம் என்ன? ஆசைதான் காரணம். உதாரணமாக ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது, அவருடைய இதயத்தில் முதலாவது ஆசை கொண்டார். பார்ப்பதற்கு பழம் கனி அருமையாக இருக்கிறது. ஆசை இச்சையாக மாறினது. இச்சை கற்பம் தெரிக்கப்பட்டது. கற்பம் தெரிக்கப்பட்ட இச்சம் பாவத்தை பிறப்பித்தது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பித்தது. இப்படிதான் சாலமோனுடைய இதயத்தில் முதலாவது ஆசை வந்தது. இன்றைக்கு முதல் ஆரம்பமே விழுவதற்கு முதல் காரணமே ஆசைதான். தீமோத்தேயுல பவுல் சொல்லும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்படியானால் இவனுக்குள் இருந்த அந்த ஆசையானது என்ன செய்தது என்றால், கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வழுவி போகிற சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் யூதாவை வாசித்தோம், கர்த்தரை வலுவாதபடி காக்கிறவர். சாலமோனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னா கொடுத்த அந்த வாய்ப்பை சாலமோன் பயன்படுத்தாமல் போய்விட்டான். ஆகவே இவன் வழிவிளைவு போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள் இருந்த ஆசை. இந்த ஆசையினால எப்படி அவன் படிப்படியாக கர்த்தரை விட்டு வழுவி போனான் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை, ஒரு 4 காரியங்களை பார்க்க போகிறான். 1 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அவர்கள் உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். விக்கிரகத்தோட ஐக்கியமாயிருந்தான். இந்த ஆசை எங்க கொண்டு விட்டதுன்னா, விக்கிரகத்தோட இணைத்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். இருதயத்தை சாய பண்ணுவார்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை சர்ப்பமானது சாய பண்ணினதோ, அதே போல இவன் என்ன செஞ்சிட்டான்னா, ஆண்டவர் சொன்னார் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் அவர்கள் மேல் வைத்த ஆசை நிமித்தம் அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அவ்வளவு அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் விக்கிரகத்தோடு ஐக்கியப்படக்கூடாது. இவன் விக்கிரகத்தோடு இணைய ஆரம்பித்தான். விக்கிரகத்தோடு ஐக்கியப்பட ஆரம்பித்தான். ஆசை முதலாவது என்ன செய்தது? விக்கிரகத்தோடு இணைய செய்தது. ஆண்டவர் முதலில் சொன்னார், இதயத்தை சாய பண்ணுவார்கள். உலகத்தில் வாழ்கிற கர்த்தரை பிள்ளைகளாகி நம்மையும் அநேக நேரத்தோட இருதயத்தை சத்ருவானவன் சாய பண்ணுவான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2வது என்ன பண்ணினான்? 11ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிப்போம். வயது சென்றபோது மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்.
அவர்களும் சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய பில்கோமையும் பின்பற்றினான். இரண்டாவது, அவர்களோடு ஐக்கியப்பட்டான். ஒன்று. இரண்டாவது, அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். இவன் பின்பற்ற வேண்டியது யார? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவன் இருதயத்தை சாய்ந்து போக பண்ணினார்கள். எப்படி அந்நிய ஜனங்கள் இவன் இருதயத்தை சாய்ந்து போக பண்ணினார்களோ, அதே போல ஸ்திரீகளும் என்ன செய்தார்கள்? அவன் இருதயத்தை சாய்ந்து போக பண்ணின நிமித்தம் இவன் அந்நிய தேவர்களை என்ன செய்தான்? பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்து விட்டான். காரணம், அவனுக்குள் உள்ள ஆசை இச்சைகள். அவன் விக்கிரகத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றையும் பின்பற்றக்கூடாது. இது சாலமோன் செய்த தவறு என்ன? அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். மூன்றாவது 11ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய ஆமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, மேடைகளை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டும் பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் அதை செய்தான். இவன் யாரை பிரியப்படுத்த விரும்புறாங்க? கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பல, தன்னுடைய ஸ்திரீகளை பிரியப்படுத்த விரும்புகிறான். ஆகவே என்ன செய்தான்? விக்கிரகத்திற்காக மேடைகளை கட்டினான். இவன் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டு வருகிறான். 4வது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற போது 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் அவனை காக்கும்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எப்படி யூதாவில் வாசித்தோம்? அவர் நம்மை காக்கும்படிக்கு, மாசற்றவளா நிறுத்தும்படிக்கு அவர் விரும்புகிறார். அதேதான் சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்த்தார். என்ன சொல்கிறார்? 2 விசை தரிசனமாகிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனோடு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியும் அந்த கட்டளைப்படி நடவாமல் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்து அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவர் மேல் கோபமானது மாத்திரமல்ல, வலுவாதபடி கர்த்தர் காப்பதற்கு அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்தும் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் சாலமோன் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு வழி விலகி போனான். இதன் மூலமாக கிடைத்த முடிவு என்ன? 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அவன் மேல கோபம் கொண்டது மாத்திரமல்ல, சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய்
இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிலிருந்து பிடுங்கி ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தர் அவனை காப்பாற்றும்படி, அவனை மாசற்றவனாக நிறுத்தும்படி ஆண்டவர் விரும்பி ஒரு முறை அல்ல 2 முறை தரிசனமானார், 2 விசை தரிசனமானார். நீ அந்நிய தெய்வனை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அவனது வார்த்தையை கேட்காததுனால கர்த்தர் கோபம் உண்டவராய் அவர் சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளையும் கை கொள்ளாமல் போனபடினால், இந்த காரியத்தை செய்தபடியினால், எந்த காரியத்தை செய்தபடினால், ஆசைப்பட்டு விக்கிரகத்தோடு ஐக்கியப்பட்டதினால், அந்நிய தேவர்களை பின்பற்றினதினால், மேடைகளை கட்டினதினால், கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பினதினால், ராஜ்ய பாரத்தை உன்னிலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ சகலத்தையும் இழந்து போனார். இந்த சாலமோன் சகலத்தையும் இழந்து போனதை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சாலமோனை குறித்து நாம் மேன்மையை பார்த்தோம். அப்படிப்பட்ட சாலமோன் இப்பொழுது தன்னை காத்து கொள்ள முடியாதவருக்கு அவன் சத்துருவின் கையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவன் சகலத்தையும் இழந்து போனதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நாம் கர்த்தர் நம்மை வலுவாதபடி காக்கவும், தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவனை நிறுத்தவும் அவர் வல்லமில்லவராக இருக்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? சாலமோனை போல வாழக்கூடாது. சாலமோனை போல நாம் ஒரு நாளும் விக்கிரகத்தோடு ஐக்கியப்படக்கூடாது. ஒரு நாளும் விக்கிரகத்தை பின்பற்றக்கூடாது. ஒரு நாளும் விக்கிரகத்திற்காக மேடைகளை கட்டக்கூடாது. ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்மை வலுவாதபடி காத்து மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு நிப்பாட்ட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் இப்பொழுது நான் பார்க்க போறோம். அதை யூதாவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற போது 20 23 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த இடத்துல நாம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் 7 காரியங்களை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு சொல்கிறது 7 காரியங்கள் என்ன? இப்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை வலுவாதபடி காத்து அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் அவர் நிறுத்துவதற்கு வல்லமில்லவராய் இருக்கிறார். முதலாவது குறிப்பு, நீங்களோ பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறார். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, சிலர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. விசுவாசத்தை கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் சேதமானால் என்னவாகும்? கப்பலுக்குள் தண்ணி வரும், கப்பல் மூழ்கி போகும், கப்பலுக்குள்ளுக்கு அத்தனை பேர் மரித்து போவார்கள். அப்ப ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சிலர் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த கடைசி காலத்துல நான் ஒரு நாளும் விசுவாசத்தை குறித்து யூதா சொல்லும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்கிறார். விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்தாவில் நிறைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது சொல்லும்போது, இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும்.
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். என் ஆண்டுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். 5வது, சிலருக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்ட முடியாது, சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். அது எப்படி இரக்கம் பாராட்டணும்? நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? பகுத்தறிவு உள்ளவர்களாக யாருக்கு இரக்கம் பாராட்டணுமோ அவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். ஆகவே பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு நாம் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 6வது, சிலரை அக்கினியிலிருந்து இழுக்க வேண்டும். அக்கினின்னா நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து சிலரை நாம் இழுக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். 7வது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும். அழுக்கு என்பது வேறு, கரை என்பது வேறு. அழுக்கு போய்விடும், கரை போகாது. ஆகவே மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை வழுவாதபடி காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருந்து நம்மை அற்புதமாய் நடத்துவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை வலுவாதபடி காக்க வேண்டுமானால் நாம் வாசித்த இந்த யூதா 20-23 வாசித்த 7 காரியத்தின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மாசற்றவர்களாய் வலுவாதபடிக்கு அவர் ஒருவரை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் பரலோக ராஜ்யத்தில் நீர் வரும்போது ஆண்டவரே நீர்களை காத்து இந்த நாட்களிலே ஆண்டவரே மாசற்றவர்களாய் ஆண்டவரே மகிமையுள்ள சிங்காசனத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கும்படி, மாசற்றவர்களாய் நிற்கும்படி உடைய கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தியிருக்கிறாங்க. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு ஒரு நாளிலே அவரோடு சேர்வதற்கு நாம் காக்கப்பட வேண்டும், மாசற்றவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் கிருபையுள்ளவராக. அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்ச்சியோடு கூட அவர் சன்னிதானத்தில் மாசற்றவர்கள் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். இந்த சாலமோன் வழியும் போவதற்கு காரணம் ஆசை இச்சைகள். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஆசையானது
இச்சையாக மாறுகிறது. இச்சையானது கர்ப்பம் தெரிக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாவுடைய வாழ்க்கையில அவன் வழி விலகி போனதுனால, வழி விலகி போவதற்கு காரணம் இந்த ஆசையினால விக்கிரகத்தோடு ஐக்கியப்பட்டான். அந்நிய தேவர்களை பின்பற்றினான், மேடைகளை கட்டினான், தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பினான், சகலத்தை விளங்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை ஆண்டு வழுவாமல் காப்பதற்கு விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய அன்பில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். சிலருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், சிலரை அக்னியிலிருந்து இழுக்க வேண்டும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நாம் வேதத்தில் வாசித்தது போலவே அவர் நிச்சயமாய் அந்த யூதாவின் புஸ்தகம் 24வது வசனத்தை வாசித்தது போல நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் வலுவாதவர்களை உங்களை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் அவர் வல்லமில்லவராயிருந்து நம்மை நிச்சயமாய் நடத்துவார். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு கேட்ட சத்தியத்தினுடைய கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். ஆண்டவரே, நீங்களை காத்துக் கொள்வீராக. மாசற்றவர்களாய் சன்னிதானத்தில் எங்களை கொண்டு நிறுத்துவீராக. அதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேருக்கும் பரலோக பாக்கியத்தை தருவீராக. நித்திய ஜீவனுக்குரிய அந்த பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, என் ஆண்டவர் இயேசு இந்த கடைசி காலத்தில் வருகிறானால் உம்மோடு பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு நாட்களில் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளையும் சாலமோனை போல வழி விலகி அன்று வழிக்கு போய்விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கருத்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கிருபைகளை கரம் கூட இருக்கட்டும். தேசத்தின் மக்களையும் நீர் ஆளுகை செய்து நடத்தும். எல்லா கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலுமான விடுதலையை தாரும். புதிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுள்ள வேறுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாராக.